வெல்கம் டு வெற்றி அறிவொளி அகாடமி. நம்ம இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாக்ஸ் கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். கான்ஸ்டியூஷன், ஓகேவா? பொது கணக்கு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு குழு வந்து இருக்கும். அந்த பொது கணக்கு குழு யார் எப்போ உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1921 தான் பொது கணக்கு குழு வந்து உருவாக்குனாங்க. அந்த பொது கணக்கு குழுவில் இருக்கிறவங்கள நியமிப்பவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சபாநாயகர் இருக்கார், அவர் தான் வந்து நியமிப்பார். ஓகேவா? சரி, எப்படி அந்த பொது கணக்கு குழு தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். மக்களவை உறுப்பினர்களிலிருந்து ஒருவர் பொது கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ஏன்னா இப்போ மக்களவை உறுப்பினர்கள், இப்போ ராஜ்யசபா லோக்சபா 2 இருக்கா, அப்போது அந்த மாநிலங்களவை மக்களவை 2 இருக்குது. அந்த மக்களவை உறுப்பினர்களிலிருந்து தான் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா பொது கணக்கு குழு தலைவராக, மக்களவை தலைவர் யார்? சபாநாயகர் தானே. அப்போது மக்களவை உறுப்பினர்கள்லேருந்து ஒருத்தர் வந்து பொது கணக்கு குழு தலைவராக என்ன பண்ணுறாருன்னா சபாநாயகர் வந்து நியமிக்கிறார். ஓகேவா? இதில் 1967 to 1968 ஆண்டில் முதல் முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரே பொது கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவரால் நியமிக்கப்பட்டுள்ளார். இத்தனை வருஷமாக 1921 என்ன பண்ணுறாங்கன்னா மக்களவை உறுப்பினர்கள்லேருந்து ஒருத்தர் வந்து பொது கணக்கு குழு தலைவராக நியமிச்சிட்டாங்க. ஆனால் 1967-68 இந்த டைம் பீரியடில் வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பொது கணக்கு குழு தலைவராக வந்து மக்களவை தலைவர்னு சபாநாயகர் வந்து நியமிச்சிட்டாராம். ஓகேவா? இக்குழு வந்து பொது கணக்கு குழு யாரோட கட்டுப்பாட்டின் கீழ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்களவை தலைவரோட கட்டுப்பாட்டின் கீழ் தான் இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 1950 முதல் ஜனவரி 1950 முதல் 2018 ஏப்ரல் வரை இந்த குழு மொத்தம் எத்தனை அறிக்கைகளை தாக்கல் செய்ததுன்னு கேட்பாங்க. 1596 அறிக்கைகளை வந்து இது தாக்கல் செய்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாக்ஸ் கண்டென்ட் ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க.